ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இது ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தட்டை வடை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸாக வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு பேக்கெட்ஸில் வந்து வாங்கி சாப்பிட்ருப்போம். சின்ன வயசுலேயும் சரி இப்போவும் சரி நிறைய பேக்கரிஸில் வந்துட்டு இது ஒரு ஸ்நாக்ஸாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. இதை நம்ம ஈஸியாக வீட்டில் பண்ணால் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே அதுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து 1/2 கிலோ வந்துட்டு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன். மாவுனா பச்சரிசியை நான் ஊற வச்சு காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் மாவு இருந்தாலும் ரெடிமேட் இருந்தால் வாங்கிக்கோங்க. அதுபோல் வந்துட்டு ரெட் சில்லி வந்து ஃப்ளெக்ஸ் எடுத்துருக்கேன். கொஞ்சம் வந்து பட்டர். இது வந்து கடலை மாவு 100 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேன் 1/2 கிலோ ரைஸ்க்கு. தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஸோ அது வந்து நம்ம கடலைப்பருப்பு வந்துட்டு ஒரு 50 கிராம் எடுத்து நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நமக்கு பச்சரிசி மாவு வந்து நான் ஊற வச்சு அரைச்ச மாவு, அதனால் நான் கொஞ்சம் சளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு சளிச்சிட்ருக்கேன். நீங்கள் ரெடிமேட் பேக்கெட் கிடைக்கிது அப்படின்னா அது நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா சளிக்க வேண்டியதில்லை, நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சளிச்சதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி டஸ்ட்லாம் வருது இல்லைங்களா. டஸ்ட் இல்லை, அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது. எப்போயுமே நீங்கள் ரைஸ் ஃப்ளவர் இந்த மாதிரி எது பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ஃபில்டர் பண்ணிட்டு பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து நம்ம கடையில் வாங்கலை, ஸோ நம்மளே ரெடி பண்ணது தான். இது வந்து கடலைப்பருப்பு நம்ம வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சது. தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம், சால்ட்டு. பெருங்காய பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலந்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் கீ, அது எவ்வளோ தேவைங்கிறது அது வந்து 1 ஸ்பூன் போட்டால் போதும். நான் வந்துட்டு அதில் 50 ml மேலே வச்சுருக்கேன். அதில் பாதி போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த 1/2 கிலோ ரைஸ்க்கு. ஸோ இதை ஃபஸ்ட் நல்லா கலந்துக்கோங்க. சால்ட்டு, உப்பு, பெருங்காயம், ஸோ நம்ம போட்ட சில்லி ஃப்ளெக்ஸு, கடலை மாவு, இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு நான் எடுத்து அந்த கீ எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். நெய் இல்லை பட்டர் எதுனாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் என்ன அவைலபிள் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு குளிக்கரண்டி அளவு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். நல்லா முறுமுறுன்னு சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நான் லைட்டாக வந்துட்டு ஆயிலை கொஞ்சம் சூடு பண்ணி ஒரு 2 குளிக்கரண்டி அளவு வந்துட்டு நான் வந்துட்டு சுடு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயிலை கொஞ்சம் காய்ச்சி ஊற்றணும் அப்படின்னா நல்லா மொறுமொறுப்பு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அதை பண்ணுறது. ஸோ ஆயில் வந்து நம்ம கையை வச்சு கலக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் கொஞ்சம் சூடாக தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது வந்துட்டு நார்மலான சூடு இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஆயிலை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி பதத்துக்கு வந்து இந்த மாவை பிணையிறோம். ஆயில் எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த புட்டு பிணைகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை. ஸோ அதை நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளேவருக்காக வந்து நான் வந்து கருவேப்பிலை வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி அதில் போட்டிருக்கேன். போட்டதே தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு இது அந்தளவுக்கு ரொம்ப நைஸாக தான் வெட்டி போட்டிருக்கேன். அது போட்டால் இன்னும் கொஞ்சம் நான் அந்த ஃப்ரை பண்ணி அதை சாப்பிடும்போது நல்ல ஒரு மனம் இருக்கும். அதுக்காக நம்ம பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்பாத்தி பதத்துக்கு அந்த மாதிரி கொஞ்சம் மாவை வந்து பிணைஞ்சி வச்சுக்கோங்க. பிணைஞ்சு அந்த மாதிரி பொசிஷன் வந்தால் தான் நமக்கு வந்து தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தட்டைக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன பொசிஷன் வரையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு மாவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பார்த்திங்களா, நம்ம உருண்டை பிடிச்சாலும் நமக்கு வந்துட்டு ஒழுங்காக இருக்குது. அதேமாதிரி எப்படி எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். ஸோ
ஸோ இந்தளவு நமக்கு வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்துட்டு நம்ம தட்டி போடும்போது நல்லா குக் ஆகும். ரெண்டாவது வந்துட்டு மொறுமொறுப்பு கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். பார்த்தீங்களா, நல்லா பொழு பொழுன்னு இருக்குது பாருங்கள் மாவு. ஸோ இந்தளவு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப அந்த தட்டை வந்துட்டு ரொம்ப நல்லா வரும், நல்லா கிரிப்ஸியாக வரும். ஸோ இதை பிணைஞ்சு மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு காடாக எடுத்து, ஒயிட் காடாக எடுத்து நம்ம வந்து அதை மூடி ஒரு 15-20 நிமிஷம் வந்து அப்சர்வேஷனுக்காக வச்சுருவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதை எடுத்து அது நல்லா ஒரு மாதிரி ஊப்பி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நண்பர்கள் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த ரெசிபியை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் செஞ்சு பார்த்து சமைச்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணட்டும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தட்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரே சைஸாக வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டில் ஒரே மாதிரி இந்த பால் பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது ஒரே சைஸ் நமக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 பீஸ் மட்டும் நான் போட்டு காட்டுறேன். அதனால் வந்துட்டு நான் ஒரு 5 பீஸ் மட்டும் போட்டு ஒரே மாதிரி பாலை பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை தட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையிலே தட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒயிட் காடாக இருக்குது இல்லைங்களா, காடாவில் லைட்டாக அந்த ஒரு ரொம்ப ட்ரை கிளாத் இல்லாமல் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு அந்த கிளாத்தை நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துகிட்டு அந்த கிளாத்தை ஒன் சைடு கையில் வச்சுட்டு ஒன் சைடு வச்சு தட்டினீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீட்டில் இட்லி துணி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இட்லி துணியை மடித்து வச்சு நீங்கள் ஈஸியாக அழகாக ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துணிலையும் ஒட்டாது. ஸோ நமக்கும் தட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்திங்களா எப்படி ரவுண்ட் வந்துருக்கு பார்த்திங்களா. அதே மாதிரி திக்னஸ் பார்த்துக்கோங்க. எப்போயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தட்டைக்கு வந்து கொஞ்சம் அந்த திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக தட்டினீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது அது. ஸோ இந்தளவு வந்து உங்களுக்கு திக்னஸ் வரணும். நான் இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்றேன். ஸோ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே நம்ம தட்டிக்கலாம். கொஞ்சம் திக்னஸாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை ஆனிச்சுன்னா அதுக்கு ஒரு கிரிப்னஸ் இருக்கும். ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா தட்டை ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஒரு மொத்தம் இருக்கணும், அந்த சைஸ் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நான் 5 பீஸையுமே தட்டிட்டு தான் நம்ம ஒன்றா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது நம்ம தட்ட ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு ஆயில் கடாயை வந்து ஒரு சைடு வச்சு விட்டு ஆயிலை பற்ற வச்சு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வந்து சூடாகிட்டு இருக்கும் ஸ்லோவில் வச்சிட்டிங்கன்னா. ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க, வீட்டில் அழகாக செய்யலாம் இதை. வீட்டில் ஸ்நாக்ஸு ஒரு கப்பு பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா போதும். 2 வரமிளகாயை வந்துட்டு நீ ஒரு சின்ன பவுலில் போட்டு நம்ம சப்பாத்தி பண்ணிற கட்டையை திருப்பி பிடிச்சி 4 தட்டு தட்டினீங்கனாலே சில்லி ஃப்ளெக்ஸ் ரெடி ஆயிரும். இருக்க ஆயில் என்ன ஆயில், குக்கிங் ஆயில் என்ன இருக்கோ அந்த ஆயில் ஃப்ரெஷ் ஆயில் இருந்துச்சுன்னா அந்த ஆயில் ஆட் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு, பெருங்காயத்தூள் இது எல்லாமே போட்டு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க. ஸோ இதை அழகாக செஞ்சு உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ போடுற கேப்பில் வந்துட்டு இந்த மாவை மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா கேட்குற டைமில் ஒரு 5 பீஸ் 10 பீஸ் அந்த மாதிரி தட்டி போட்டு அழகாக எடுத்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால் வீட்டில் இதை தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஆயில் காஞ்சிருச்சு. நம்ம அந்த பீஸ் எல்லாத்தையுமே நம்ம 1 பை 1 போட்டுட்ருக்கோம். ஆயில் வந்து சரியான சூடு வச்சு போட்டுக்கோங்க, இல்லைன்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த கிரிப்னஸ் வராது, ஒரு மாதிரி ஆயிலை குடிச்சிடும். அதனால் போடும்போது எப்போயுமே ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். ஸோ குக் ஆகி பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டில் போடும்போது வெயிட்டாக இருக்கிறது எல்லாமே கீழே மிதந்துட்டு இருந்துச்சு, உள்ளே அடியில் இருந்துச்சு. அது குக்காக எல்லாம் மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை நம்ம வந்துட்டு ஒன் சைடு திருப்பி விடுவோம் குக்கானதை. ஸோ இந்த மாதிரி எல்லா பீஸையுமே திருப்பி விட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு 5 பீஸ் மட்டும் தான் போட்டு காட்டணுன்றக்காக தான் போட்டுட்ருக்கேன். பேலன்ஸ் வந்து நான் அப்புறம் போட்டுக்கிறேன். நல்லா கலர் வரட்டும், நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதை எடுத்துக்குவோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குட்டீஸுங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு ஃப்ளேம் கரெக்டாக வச்சு பண்ணிங்கன்னா தான் அந்த ஆயில் குடிக்காமல் கரெக்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வரும். அதனால் சூடு எப்போயுமே பார்த்துக்கோங்க, கொஞ்சம் டெம்பரேச்சர் இருக்க மாதிரியே வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பார்த்தீங்கன்னா ரெட் வந்துருக்கு, பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள், அந்த கோல்டு கலர் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த கலர் வரும்போது தான் நம்ம வந்துட்டு இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம். சின்ன ஸ்ட்ரெயினரில் மாற்றிக்கலாம் நம்ம.
என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபியை அழகாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட செல்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா தட்டு வடை சூப்பர்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபியோடு வந்துட்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.